ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நிழலில் தோன்றிய காதல் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிழலில் தோன்றிய காதல் ஆல்ரெடி 5 எபிசோட்ஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். அண்ட் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. நிறைய டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்டிங்ஸ் இதில் இருக்க போகுது. அண்ட் நிழலில் தோன்றிய காதல் எபிசோட் 5. இருள். துப்பாக்கி சத்தத்திற்கு பிறகு ஒரு துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்டது. ஒரே சத்தம், மீரா மீரா என. அந்த ஃபேக்டரியின் தரையில் ஒரே இரத்த துளிகள் விழுந்தன. அர்ஜுன் கண்ணில் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தது. மீரா அர்ஜுன் முன்னாடி நின்று கொண்டிருந்தாள். அவள் மார்பில் ரத்தம். ஆதிரா, மீரா என மெல்லமாக கேட்க மீரா மெதுவாக கீழே விழுகிறாள். அர்ஜுன் அவளை பிடிக்கிறான். மீரா, கண் திற மீரா என அர்ஜுன் கத்தி கதறினான். விக்ரமின் கைகள் நடுங்கத் தொடங்கியது. அவன் துப்பாக்கியை கீழே விட்டு விட்டான். நான் அவளை ஷூட் பண்ணல. விக்ரமுக்கு பயத்தில் உயிரே போகிவிட்டது. அவ ஏன் நடுவுல வந்தா என விக்ரம் அதிர்ச்சியாக கேட்டான். மீரா மூச்சு விட சிரமப்படுகிறாள். அர்ஜுன் அர்ஜுன் என அவளது கடைசி வினாடிகள் கூட அர்ஜுனின் பெயரை தான் சொல்லுகிறாள். அர்ஜுன் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தான். ஒன்றும் ஆகாது மீரா, நான் இருக்கேன். நான் உனக்கு ஒன்றுமே ஆக விட மாட்டேன். மீரா அதிலும் சிரிக்கிறாள் அர்ஜுனை பார்த்து. நீ எப்பவும் லேட்டாக தான் அர்ஜுன் வருவ, ஆனால் இப்போ மட்டும் எதுக்குடா சீக்கிரம் வந்த என கேட்டதும் அர்ஜுன் சுக்குநூறாக உடைந்து விட்டான். ஆதிரா இதெல்லாம் பார்த்து கொண்டே நிற்கிறாள். அவளோட கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. ஆனால் ஆதிராக்கு இந்த நேரத்தில் கூட வலி கொடுத்தது அர்ஜுன் மீராவை பார்க்குற அந்த பார்வை மட்டும்தான். மீரா மெதுவாக ஆதிராவை பார்க்கிறாள். மீரா, ஆதிரா என அழைக்க ஆதிரா உடனடியாக அருகில் வருகிறாள். மீரா, பேசாத ப்ளீஸ். மீரா அவள் கையை பிடிக்கிறாள். அவனை தயவு செஞ்சு பார்த்துக்கோ, அர்ஜுன் ரொம்ப நல்லவன் என மீரா கூற ஆதிரா கதறி அழத் தொடங்கினாள். இப்படி பேசாத மீரா, உனக்கு ஒன்றும் ஆகாது என சொல்லினாள். யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க என அர்ஜுன் அவள் காதில் கத்தினான். நான் உன்னை இழக்கவே மாட்டேன் மீரா, உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன். மீரா அவனை அமைதியாக பார்க்கிறாள். அர்ஜுன், சில காதல்கள் சேராது, அதில் நம்ம காதலும் ஒன்று போல என வலியுடன் சிரித்து கொண்டாள். ஆனால் அதனால் அது பொய்யாகாது அர்ஜுன், என்றைக்குமே நம்ம காதல் உண்மையாக தான் இருக்கும். விக்ரம் செவுத்திற்கு எதிராக உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டான். நான் இதை நினைக்கவே இல்லை. அவன் தலையை பிடித்து காதலத் தொடங்கினான். நான் அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் மீரா இப்படி ஊடையில் வந்து இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தூரத்தில் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. ஆதிரா போலீஸ் போலீஸ் என கத்தினார். விக்ரம் அதிர்ச்சி. விக்ரம் எழுந்து நிற்கிறான். அவன் கண்கள் மீண்டும் பழைய ஒரு கொடூரமான தன்மை வந்துவிட்டது. இல்லை, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் என விக்ரம் கத்த தொடங்கினான். அவன் மீண்டும் துப்பாக்கியை எடுக்கிறான். விக்ரம், வேண்டாம், நீ பண்ண வரைக்கும் போதும். விக்ரம் இப்பொழுது துப்பாக்கியை நேரடியாக அவன் மேல் வைத்து விடுகிறான். டேய், கண்ணை கீழே போடுடா என அர்ஜுன் கத்தினான். எல்லாத்துக்கும் நீ தான் அர்ஜுன் காரணம், என்னை கடைசி இப்படி ஆக்கிட்டல என்ற கடைசி வார்த்தையாக அதை கூறினான். மீரா வீக்கா தலையை அசைக்கிறா. அர்ஜுன், எதுவுமே செய்யாத அப்படிங்கிற மாதிரி அவளோட தலையசைத்தல் இருந்தது. இல்லை என்ற ஒரே ஒரு வார்த்தையை கூட அவளால் வாயை திறந்து பேச முடியவில்லை. மீரா மூச்சு வாங்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள். விக்ரம், இந்த ஆக்சிடெண்ட், அனைவரும் அவளை பார்க்குறாங்க. அது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. விக்ரம் சரியான குழப்பத்தோடு இருந்தான். அந்த நாள் கார் பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட். யாரோ அதை பிளான் பண்ணியிருந்தாங்க என மீரா சொல்லியதும் மொத்த ஃபேக்டரியும் அமைதியில் மூழ்கியது. என்ன சொல்கிற மீரா என அர்ஜுன் கேட்க மீரா அழுதாள். நம்ம 3 பேரையும் யாரோ டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அர்ஜுன், அதுதான் உண்மை. விக்ரம் மெதுவாக கண்ணை கீழே இறக்கினான். ஃபேக்டரி மேலிருந்து ஒரு கைத்தட்டும் சத்தம் மட்டும் கேட்டது. எல்லோரும் மேலே பார்க்கிறார்கள். பார்த்தால் ஒரே ஒரு நிழல் மட்டும் தெரிகிறது. அங்கிருந்து யாரோ ஒரு தெரியாத 3வது மனிதனின் குரல் மட்டும் கேட்டது. ஃபைனலி உண்மை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு போல என்ற சத்தம். அர்ஜுன் கண் நேராக மேலே பார்க்கிறது. யார் நீ என கேட்டான். அந்த நிழலிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அது யாரு? அனன்யா. அனன்யா அங்கிருந்து வருகிறாள். மீரா, அனன்யா என கேட்க, நீங்கள் எல்லாருக்கும் காதலில் பிஸியாக இருந்தீங்க, ஆனால் இந்த கேம் ஆரம்பித்தது நான் தான் என அனன்யா கூற அர்ஜுன் அமைதியாக அதிர்ச்சியோடு நின்றான். ஆதிராவிற்கு குழப்பம் தாங்க முடியவில்லை. விக்ரமால் நடப்பதை நம்பவே முடியவில்லை. அர்ஜுன் ஏன் என்று கேட்க
அனன்யாவின் கண்களில் முழுவதும் ஒரு கொடூரமான பழி உணர்வு இருந்தது. ஏன்னா என் அண்ணனோட வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணது நீங்கள் 3 பேரும் தானே என கேட்டார். அனன்யாவின் அண்ணன் யார்? சில உண்மைகள் மறைக்கப்பட்டதோ? சரியான நேரத்தில் காத்திருக்கும் வரை உண்மை தெரியாது போல. அந்த ஃபேக்டரி முழுக்க ஒரே அமைதி. அங்க உடைந்து கிடந்த ரூஃபின் வழியாக மலைத்துளிகள் விழுந்தன. அனன்யா மேலிருந்து கீழே இறங்கிறாள். அவளோட காலடி சத்தம் கூட அந்த இடத்துல பயமாக கேட்குது. அர்ஜுன் இன்னும் நம்பவே முடியல அவனால். அனன்யா, நீ ஏன் சொல்கிற அனன்யா இதெல்லாம்? நீ யார் அனன்யா உண்மைக்கும்? அவள் மெதுவாக சிரிக்கிறாள். உனக்கு எப்பவும் எல்லாமே லேட்டாக தானே அர்ஜுன் புரியும் என சிரித்தாள். அந்த வரியை கேட்டவுடனே மீராவின் கண்கள் அந்த வரியை கேட்டதும் மீரா தன்னுடைய கண்களை மூடுகிறாள். மீராவின் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. அனன்யா கன்னை எடுக்கிறாள். அர்ஜுன் ஃபோனை எடுக்கிறான். யாரும் எங்கேயும் போகக்கூடாது, எல்லாரும் இங்கேயே அமைதியாக பேசாமல் இருக்கணும் என அனன்யா கத்தி கோர விக்ரம் அனன்யாவை, இது என்ன பைத்தியக்காரத்தனம் அனன்யா, முதல்ல இதையெல்லாம் நிறுத்து. அனன்யா அவனை நோக்கி நடக்கிறாள். பைத்தியமா? கண்களில் கண்ணீர் வந்தது அனன்யாவுக்கு. ஒருத்தன் உயிரே போச்சு விக்ரம், இது பைத்தியக்காரத்தனமா? யாரை பற்றி பேசுகிற நீ என அர்ஜுன் கேட்க அனன்யா மெதுவாக சிரிக்கிறார். உனக்கு ஞாபகம் இல்லையா அர்ஜுன் எதுவுமே? அது ஒரு பயங்கர மழைக்கால இரவு. ஹாஸ்பிட்டலின் ஓரமாக ஒரு ஆண்மகனை ஸ்ட்ரெச்சரில் போட்டுக்கொண்டு, இவனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் என குரல் மட்டும் நினைவுக்கு வந்து போனது அர்ஜுன் கண்முன். அது அனன்யா கத்ரா. ஆமாம், அதுதான் என் அண்ணன். மீரா மெதுவாக கண்ணை திறக்கிறாள். இந்த ஆக்சிடென்ட்னால் உங்கள் கார் மட்டும் கிராஷ் ஆகலை அனன்யா, என் அண்ணன் பைக்கும் தான் அந்த ரோட்டில் இருந்தது. அர்ஜுன் தனது பேச்சை இழந்து அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் இன்னசென்ட், அவன் என்ன தப்பு பண்ணான்? உங்களோட சண்டைக்கு நடுவில் அவன் உயிரே போச்சே என குரல் உடைந்தது அனன்யாக்கு. ஆனால் நீங்கள் 3 பேரும் உயிரோடு தானே இருக்கிறீங்க. சாகணுங்கிற நீங்களாம் உயிரோடு இருக்கும்போது டாக்டர் பிஸியில் அவனை தானே விட்டுட்டாரு காப்பாத்தாம. என் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவன் உயிரோடு இல்லை, அவன் என் கையிலேயே இறந்துட்டான். உங்கள் யாருக்காவது தெரியுமா? அது ஃபேக்ட்ரி முழுக்க அமைதி. இதுக்காக தான் நீ இவ்வளோ பண்ணுறியா என ஆதிரா மெல்ல கேட்க அனன்யா நேரடியாக அவளை பார்க்கிறாள். நீ காதலிச்சவனை இழந்திருந்தா உனக்கு புரியும், நீ தான் அவனை இழக்கலையே என ஆதிரா கண்ணீரோடு நிற்கிறாள். அதை கேட்டதும் ஆதிரா கதறி அழத் தொடங்கினாள். மீரா மெதுவாக பேசுகிறாள். அவளால் பேசக்கூட முடியவில்லை. அது எங்களோட ஃபால்ட் இல்லை அனன்யா, நீ ஏன் இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அனன்யா? ஆனால் காரணம் நீங்கள் தானே என அவள் துப்பாக்கியை நேரடியாக மீரா மீது செலுத்தினாள். அனன்யா வேண்டான் என அர்ஜுன், அனன்யா வேண்டா நிறுத்து என அர்ஜுன் கத்த, அர்ஜுன் மெதுவாக அவள் முன்னாடி நிற்கிறான். என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் எனக்கு கூட அனன்யா என அர்ஜுன் நெஞ்சை நிமிர்த்தி அனன்யாவின் முன்னாடி நிற்க, ஹீரோ மாதிரி பேசாத அர்ஜுன், ப்ராக்டிக்கலாக இப்போவாவது பேசு. அவன் கண்களை நேராக பார்க்கிறாள். நீ கில்ட்டியில் சாகணும் அர்ஜுன், அதுதான் என்னோட ரிவெஞ்ச் உனக்காண்டி. ஆதிரா திடீர்னு அர்ஜுன் முன்னாடி நிற்கிறா. ஆதிரா, இவரை ஹர்ட் பண்ணிடாத, என்ன வேணா பண்ணிக்கோ என அவளிடம் கேட்க அர்ஜுன் ஷாக். எனக்கு அவர் வேணும் அவ்வளோதான் என ஆதிரா கூற, அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என ஆதிரா அழத் தொடங்கினான். அர்ஜுன் அவளை பார்க்கிறான். அந்த நேரத்தில் ஃபஸ்ட் டைம் கிளாரிட்டியாக ஃபீல் பண்ணுறான். அர்ஜுன் மெல்ல ஆதிராவின் பக்கம் திரும்புகிறான். அவள் கையை பிடிக்கிறான். நான் எவ்வளவு லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா என ஆதிராவும் அர்ஜுனும் அழத் தொடங்கினர். மீரா இதையெல்லாம் பார்க்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீருக்குள் ஒரு சின்ன சிரிப்பும் இருக்கிறது. திடீர்னு டக் என ஒரு சத்தம். ஃபேக்டரி லைட் முழுக்க ஆஃப். அனைவரும் பயந்து விட்டனர். அனன்யா, என்ன பண்ற என விக்ரம் கேட்க, அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு காலடி சத்தம் மட்டும் கேட்டது. திடீரென விக்ரம் கீழே விழுந்தான். ஹா என ஒரு சத்தம். கன் கீழே விழுந்தது. எமர்ஜென்சி லைட் ஆன் ஆகுது. அங்கே யார் நிற்கிறா? அனன்யா தரையில் விழுந்து கிடக்கிறா. அவள் பின்னாடி ஒரு மனிதன். அந்த மனிதனின் முகம் ஒரு நிழல் போன்று தெரிந்தது. அந்த மனிதனின் முகம் இப்போது வரைக்கும் யாருக்குமே தெரியவில்லை. ஒரு தெரியாத 3வது மனிதன். இந்த பழி வாங்குற கேமெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீளாது, அதான் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இந்த மனிதன் வெளிச்சத்திற்கு முன்னாடி வர்றான். அது யாரு? மீராவோட அப்பா. சில நேரம் நம்ம எதிரி யாருன்னு தெரியும், ஆனால் யார் உண்மையாக கேம் ஆடுறாங்கன்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து கேளுங்க நிழலில் தோன்றிய காதல். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க.